ஹாய் நண்பர்களே, டெய்லி கோல்ட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்னென்னா தங்கம். தங்கம்னா அதாவது 24 கேரட் தங்கம், 22 கேரட் தங்கம். இந்த ரெண்டு தங்கத்துக்கும் என்ன வித்தியாசம், எது நல்லது, எதை வாங்கினா நம்மளுக்கு லாபம், இந்த கேள்வி ரொம்ப பேருக்கு இருக்கும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க நண்பே. மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பே. பெல் ஐக்கானே தட்டி விட்டுருங்க. லைக் போட மறந்துடாதீங்க. பொதுவாக தங்கம் வாங்கும்போது கடைக்காரங்க சொல்வதை நம்பி வாங்கிடுவோம். ஆனால் அந்த தங்கம் உண்மையிலே என்ன குவாலிட்டி அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால தான் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் நண்பர்களே. 24 கேரட் தங்கம், 22 கேரட் தங்கம் அவற்றின் வித்தியாசம், எந்த தங்கம் நம்மளுக்கு நல்லது என்பது முழுமையாக பார்க்க போகிறோம். முழுமையாக பார்த்தீங்கன்னா தங்கத்தை பற்றி உங்களுக்கு ஒரு நல்ல தகவல் கிடைக்கும் நண்பர்களே. வாங்க பார்க்கலாம். தங்கம் என்பது உலகத்தில் மிகவும் மதிப்பு வாய்ந்த ஒரு உலோகம். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனிதர்கள் தங்கத்தை பயன்படுத்தி வருகின்றனர். பழைய காலங்களில் ராஜாக்கள் தங்கத்தை செல்வத்தின் அடையாளமாகவும் வைத்திருந்தார்கள். இன்று கூட உலகத்தில் எந்த நாட்டிலும் தங்கத்திற்கு ஒரு பெரிய மதிப்பு இருக்கிறது. தங்கத்தின் முக்கியமான சிறப்பு என்னவென்றால் தங்கம் அழுகாது, தங்கம் கரைபடாது. அதனால்தான் தங்கம் 1000 வருடமானாலும் தங்கம் அதே போலவே இருக்கும். வாங்க நண்பர்களே, இப்போ 24 கேரட் தங்கத்தை பற்றி பார்க்கலாம். அதாவது 24 கேரட் தங்கம் என்றால் மிகவும் தூய்மையான தங்கம். இதில் சுமார் 99.9% பியூர் கோல்டு இருக்கும். அதாவது இதுவே தங்கத்தின் மிக உயர்ந்த பியூரிட்டி என்று சொல்லலாம். ஆனால் இந்த தங்கம் மிகவும் மென்மையானது. அதனால் நகை செய்ய இது அதிகம் பயன்படுத்த முடியாது. அதனால தான் 24 கேரட் தங்கத்தை பெரும்பாலும் கோல்டு காயின் அல்லது கோல்டு பாராகவே விற்கிறார்கள். இந்த தங்கத்தை மக்கள் முக்கியமாக இன்வெஸ்ட்மெண்ட் செய்வதற்காக தான் வாங்குகிறார்கள். தொடர்ந்து இந்த வீடியோவை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பர்களே. கூடவே லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க நண்பர்களே. 22 கேரட் தங்கம் என்றால் பார்க்கலாம். 22 கேரட் தங்கம் சுமார் 91.6% தங்கம் இருக்கும். மீதமுள்ள சதவீதத்தில் வெள்ளி, செம்பு போன்ற உலோகங்கள் சேர்க்கப்படும். இந்த கலவையால் தங்கம் கொஞ்சம் கடினமாக இருக்கும். அதனால் நகை செய்ய இந்த தங்கம் மிகவும் ஏற்றது. அதனால் தான் இந்தியாவில் பெரும்பாலும் நகைகள் 22 கேரட் தங்கத்தில் தான் செய்யப்படுகிறது. கடைகளில் நீங்கள் பார்க்கும் நெக்லஸ், மோதிரம், வளையல்கள் போன்ற பெரும்பாலான நகைகள் 22 கேரட் தங்கத்தில் தான் இருக்கும். இப்போ இந்த ரெண்டு இதுலையுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நண்பர்களே. பொதுவாக சுருக்கமாக சொல்லணும்னா உங்களுக்கு 24 கேரட் தங்கம் மிகவும் தூய்மையானது, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அதிகம் பயன்படுத்தப்படுகிறது. 22 கேரட் தங்கம் நகை செய்ய அதிகம் பயன்படுத்தப்படுகிறது. அதனால் நீங்கள் நகை வாங்குகிறீர்கள் என்றால் 22 கேரட் தங்கம் சரியானது. இன்வெஸ்ட்மெண்ட் செய்ய நினைத்தால் 24 கேரட் தங்கம் மிகவும் நல்லது. நம்ம சேனல் தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பர்களே. தங்கம் வாங்கும்போது இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கிறது நண்பர்களே, அதுதான் ஹால்மார்க். ஹால்மார்க் என்றால் அந்த தங்கம் உண்மையானதா என்று அரசு சர்டிஃபிகேட் செய்தது என்று அர்த்தம். உதாரணத்துக்கு 916 என்ற முத்திரை இருந்தால் அது 22 கேரட் தங்கம். அதனால் தங்கம் வாங்கும்போது எப்போதும் ஹால்மார்க் ஸ்டாம்ப் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். இரண்டாவது, நம்பகமான கடையில் தான் வாங்க வேண்டும். மூன்றாவது, மேக்கிங் சார்ஜஸ் அதிகமாக இருக்கிறதா என்று கேட்க வேண்டும். இந்த 3 விஷயங்களை கவனித்தால் நீங்கள் நல்ல தங்கத்தை வாங்க முடியும். சரி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்கள். மேலும் தினமும் தங்கம் மற்றும் வெள்ளி விலையை பற்றி தகவலை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை டெய்லி கோல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி நண்பர்களே, மீண்டும் சந்திக்கலாம்.